மினிஸ்டரோட மகள் தான் மமிதா பைஜு. தன்னோட முறை பையன் பிரதீப் ரங்கநாதனை மமிதா பைஜு லவ் பண்றாங்க. ஆனா பிரதீப் ரங்கநாதனும் சாரி எனக்கு அந்த ஃபீலிங்கே வரல அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. சில மாதங்கள் கழிச்சு பிரதீப் ரங்கநாதனுக்கும் லவ் ஃபீலிங் வர மாமா சரத்குமார் கிட்ட பேசி கல்யாணத்துக்கும் ரெடி ஆயிடுறாரு. ஆனா மமிதா பைஜுவோ நான் இப்ப இன்னொருத்தரை லவ் பண்றேன், நீ தான் சேர்த்து வைக்கணும்ட்டு பிரதீப் கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சரத்குமார் நீ அந்த லவ்வரை கல்யாணம் பண்ணனா அவ்வளவுதான்ட்டு மிரட்டுறாரு. இதுக்கிடையில மமிதா லவ்வரும் கல்யாணத்துக்கு வர என்ன நடக்குது? பிரதீப் மமிதாவோட கல்யாணம் அதை மீறி நடந்துடுச்சு. அடுத்து என்ன அப்படிங்கிறத கீர்த்திஸ்வரன் இயக்கி இருக்க டியூட் திரைப்படத்தோட கதை. லவ் டுடே டிராகன் படத்துக்கு அப்புறம் அதே எனர்ஜியோட துருன்னு நடிச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். அவரோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன், குறும்புகள், காமெடித்தனமான நடிப்பு கதையை அவ்வளவு எனர்ஜியா வச்சிருக்கு. அதே சமயம் இதே நடிப்பும் பார்த்தீங்கன்னா சில சமயம் குறிப்பா இடைவேளைக்கு அப்புறம் போர் அடிக்கவும் வைக்குது. இப்படியெல்லாம் ஒரு காதலன் கணவன் இருப்பானா அப்படிங்கிற கேள்வி கதையோட்டத்தையே தடுக்குது. மமிதா பைஜு வழக்கமான ஹீரோயினா இல்லாம லவ் எமோஷனல் சீன்கள்ல நின்று விளையாடி இருக்காங்க. அவங்களோட டான்ஸ் மூவ்மெண்ட்டும் செம கியூட்டா இருக்கு. மமிதாவோட லவ்வரா வர்ற ஹிர்து ஹாரூன் பாத்தீங்கன்னா அப்பாவித்தனமான நடிப்புல தனி ரூட்ல கலக்கி இருக்காரு. பரிதாபங்கள் டிராவிட் ஃப்ரெண்டா வந்து அப்பப்ப சிரிக்க வைக்கிறாரு. இவங்களை தவிர பால்வளத்துறை மந்திரியா வர்ற சரத்குமாரோட காமெடி, சீரியஸ், வில்லத்தனம்ட்டு மூணுலையுமே பின்னி எடுத்துட்டாருங்க. அவர் சொல்ற தங்கச்சி பிளாஷ்பேக்லாம் சூப்பரா இருக்கு. அவர் நடிப்பும் இடைவேளைக்கு அப்புறம் கிரிஞ்ச் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவரை வாடா போடான்ற ரீதியில ஹீரோ பேசுற அந்த வசனம்லாம் ரொம்பவே ஓவர். எப்படி சம்மதிச்சாருன்னு தெரியல சரத்குமார். ஒரு பெண், 2 காதலர்கள், அடுத்து ஒரு பெண், ஒரு கணவர், ஒரு காதலன், அடுத்து ஒரு பெண், ஒரு குழந்தை, அப்பா, காதலன் அப்படிங்கிற குழப்பமான கான்செப்டை எத்தனை பேர் ஏற்பாங்கன்றது தான் கேள்விக்குறி. தாலி, காதல், பெண்கள் சென்டிமெண்ட்டை நவீனம், யூத் சப்ஜெக்ட் அப்படிங்கிற பெயர்ல பல இடங்கள்ல பல டைலாக்குகள்ல கொச்சப்படுத்தி இருக்காரு இயக்குனர். ஒரு கட்டத்துல நம்ம என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் ரசிகர்கள் ஏற்பாங்க அப்படிங்கிற ரீதியில இஷ்டத்துக்கு திரைக்கதையை எழுதி படத்தோட தன்மையவே மாத்திட்டாங்க. காதல் கதையில புதுமை, புரட்சின்ற பெயர்ல குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுல புகுந்து விளையாடி நடைமுறைக்கு செட் ஆகாத சீனெல்லாம் வச்சு இந்த இயக்குனருக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பிற்பாதியில சோதிக்க வச்சுட்டாரு. ஹீரோவும் நம்ம என்ன செஞ்சாலும் மக்கள் ஏத்துப்பாங்க அப்படிங்கிற மனநிலையில நடிச்சிருப்பது நல்லாவே தெரியுது. இது ஆபத்துங்க பிரதீப் ரங்கநாதன். காதல் கதையில டியூட் எக்ஸ்பெரிமெண்ட் படம் இல்ல இன்றைய தலைமுறைக்கானதுன்னே சொல்லலாம். அட இப்படியெல்லாம் நடக்குமா, நடக்கிறது சரியான்ட்டு கேள்வி எழுவது படத்தோட மைனஸ். சில இரட்டை அறுத்த டைலாக் முகம் சுளிக்க வைக்குது. முதல் பாதியில வேகமா நடக்கிற கதை அடுத்த பாதியில கொஞ்சம் திணறுதுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஓவரா தெரியலையா? எப்படி வேணாலும் காதல் படம் எடுக்கலாமா அப்படின்ட்டு கேள்வி எழுப்புற அளவுக்கு படத்தை பலவீனமா எடுத்திருக்காங்க. மற்றபடி இன்றைய இளம் தலைமுறைக்கு பிடிச்ச பல சீன், டைலாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க இருக்கு. படம் முழுக்க கலர்ஃபுல் விஷயங்கள், கலகல டைலாக், காமெடி சீன்லாம் அதிகமாகவே இருக்கு. காதல், மேரேஜ் ஃபங்க்ஷன் சீன்கள்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். குறிப்பா சாய் அபயங்கரோட பாடல்கள், இசையெல்லாம் செம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதை அழகா படமாக்கி இருக்காரு நிகேத் பொம்மி. கிளைமேக்ஸ் ஓகே, யூத் ரசிப்பாங்க, வயசானவங்க விமர்சனம் செய்வாங்க. குடும்ப உறவுகள், சென்டிமெண்ட், பெண்கள் மேல நம்பிக்கை, மரியாதை கொண்டவங்க படத்தை திட்டுவாங்க. டியூட் படம் பிடிச்சிருந்தா நீங்க யூத், திட்டுனா அந்த வயசை கடந்துட்டீங்கன்ட்டு அர்த்தம்.